நமோ ரமணா. இன்றைக்கி ஃப்ரைடே. அம்பாலோட லலிதா சஹஸ்ரநாமத்துலேருந்து கொஞ்சம் வெர்சஸ் பார்க்கலாம். அதை தொடர்ந்து மீனிங்கும் சம்மரியாக பார்க்கலாம். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா உத்யத்பானு சகசிராபா சதுர்பாகு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா क्रोधांकारा कुशोज्वला मनोरूपेक्षु गोदंड पंचतन्मात्र सहायका कामेश्वर मुखालोक गल्पित श्री गणेश्वरा महागणेश निर्भिन्न विघ्न यंत्र प्रकर्षिता बंडासुरेन्द्र निर्मुक्त शस्त्र प्रत्यस्त्र वर्षिणी करांगुलित नगोद्भन्न नारायण दशाकृति महापाशुपदास्त्राग्नि निर्दग्ध सुरसैनिका कामेश्वरास्त्र निर्दग्ध सबंडासुर शून्यका ब्रह्मोपेन्द्र महेन्द्रादि देव संस्तुत वैभवा हरणेत्राग्नि संदग्ध काम संजीवन औषधि श्रीमद् वाग्भव कूटिक स्वरूप मुख पंकजा. இதில் என்னன்னாக்கா பண்டாசுரன் அப்படிங்கிறவன் அம்பாளை எதிர்த்து போராடுறான். அவன் எப்படி அவனோட டெக்னிக் என்னன்னாக்கா விக்ன யந்திரம், தடைக்கு ஒரு யந்திரம் அவன் வச்சுருப்பான். விக்ன யந்திரத்தை எல்லா இடத்துலையும் வைப்பான். அப்போ என்னாகும் அப்படின்னாக்கா தடை எல்லா ஒரு காரியம்லாம் தடைப்படும். அப்போ அம்பாள் என்ன பண்ணுறா, மகாகணேஷ் நிர்பின்ன விக்னயந்திர பிரகர்ஷிதா. ஸோ இது நம்ம இன்டர்னல் ப்ராசஸ் தான். இன்டர்னல்லி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கும்போது நடந்துட்டா மாதிரி தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அது நமக்குள்ளேயே நம்ம ஒரு தடை போட்டுக்கிறோம். அந்த ப்ராசஸை நம்மளுக்கு நிவர்த்தி, அந்த தடைகளை பொடியாக்கி நம்மளை முன்னேறத்துக்கு அம்பாள் என்ன பண்ணுறா, மகாகணேஷ மகாகணேஸ்வரை நிர்பிணம் பண்ணி விக்னயந்த பிரகர்ஷிதா. அதனால தான் அவருக்கு விக்னேஸ்வரர்னு பேர் வந்தது. அதுக்கப்புறம் சபண்டாசுர சூன்யகா அப்படின்னு அந்த நாமத்தே ரொம்ப அருமையான நாமம். அந்த பண்டாசுரனோட நகரமே பார்த்தீங்கன்னா அது ஒரு சூன்ய நகரம், அதில் எதுவுமே இருக்காது. ஆனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா எல்லாரையும் ஒரு கட்டுண்டு வைக்கும். அதுதான் அவனோட ட்ரிக்கு. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ளே இருக்காது, ஆனாலும் அவனோட இதனால் கட்டுண்டு ஜீவர்கள் எல்லாம் அஞ்ஞானத்தில் முதக்கிறோம். ஸோ சபண்டாசுர சூன்யகா காமேஸ்வராச நிர்தக்த சபண்டாசுர சூன்யகா மகாபாஷபதாசி நிர்தக்தாசுர சைனிகா காமேஸ்வராச நிர்தக்த சபண்டாசுர சூன்யகா பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா. அந்த பண்டாசுரன்கிறவன் போயிட்டான் அப்படின்னோடனே நம்ம மனசில் இருக்கிறது தான் பண்டாசுரன்கிறது உள்ளேயும் அதுதான் வெளியும் வெளிப்படுறது. அப்போ அந்த உள்ளே இருக்கிற அந்த சூன்ய நகரம் போயிடுது அப்படின்னாக்க பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா. ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிற தேவாரெல்லாம் பூஜை பண்ணுறா தேவியை. ஏன் அம்பாளை பூஜை பண்ணணும் தேவாலாம் அப்படின்னாக்க, சிவன்லேருந்து எல்லாருமே அம்பாளை ஏன் பூஜை பண்ணுறா அப்படின்னாக்க, அந்த பண்டாசுரன் போனதுனால அந்த இடத்துல சைத்தன்ய வஸ்து பிரகாசிக்கிறது. சிதக்னி குண்ட சம்பூதா, சிதக்னினா கான்ஷியஸ்னஸ், சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரியம். தேவகாரியம்னா என்ன, ஒரு நல்ல காரியத்துக்காக அம்பாள் வந்திருக்கா. ஸோ கெட்டதை அழித்து நல்ல காரியத்துக்காக வந்திருக்கா. தேவகாரிய சமுத்தியதா அந்த அம்பாள் வெளியில் வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்க எல்லாருக்கும் சர்வ மங்களமும் வருது. ஸோ அதுதான் இந்த பண்டாசுரனோட போர். இதில் என்னென்னாக்கா 2-3 இன்னும் அருமையான வேர்சஸ்லாம் இருக்குது. அதாவது என்னென்னாக்கா இந்த பண்டாசுரன் நிறைய பேரை ரத்த பீஜன் மாதிரி நிறைய இது பண்ணிட்டு இருப்பான். விஷுக்கிர பிராணகரண வாராகி வீரநந்திதா. அந்த விஷுக்கிரன் அப்படிங்கிறவனை அம்பாள் இது பண்ணுறான். மந்திரின் எம்பா விரச்சித விஷங்க வதோஷிதா விஷுக்கிர பிராணகரண வாராகி வீரநந்திதா. வாராகிங்கிற அம்பாள் போர் தலைவியாக போகிறா. அதுக்கப்புறம் அஸ்வாரூடாதிஷ்டித அஸ்வ கோடி கோடி பிராவிரதா. அதான் என்ன அஸ்வாரூடானா என்ன, குதிரையில் வர மாதிரி வேகமாக அம்பாள் வரா. ஏன் வேகமாக வரானா, இந்த பண்டாசுரன் நிறைய கவலை. இப்போ ஒரு கவலைன்னு வச்சுக்கோங்களேன், இதனால இப்படி ஆகுமோ அதனால அப்படி ஆகுமோ அப்படியே ரெக்கர்சிவாக நம்ம பல தாட்ஸை விரிஞ்சு கவலைப்படுறோமே, அந்த பல தாட்ஸையும் அம்பாள் என்ன பண்ணுறா, அந்த அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வ குதிரையில் வர அஸ்வாரூடையினால அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வ கோடி கோடி பிராவிரதா. நீ எவ்வளோ தாட்ஸ் நெகட்டிவாக கொடுக்குறியோ நான் அந்தளவுக்கு பாசிட்டிவாக கொடுக்குறேன் அம்பாள் கொடுக்குறா. அவன்கிட்ட ஒரு கவுண்டர் பண்ணுறா. அதனால தான் அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வ கோடி கோடி பிராவிரதா சக்கரராஜரதாரோட மந்திரினி பரிசேவிதா கிரிச்சக்கரரதாரோட தண்டநாத புரஸ்கிருதா. இதெல்லாம் என்ன சக்கரராஜம், இதெல்லாம் அந்த பண்டாசுரன் அவனுடைய இதில் பண்ணுறது நிறையா. அந்த மந்திரசாஸ்திரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் இங்கே அதாவது அம்பாலோட மந்திரசாஸ்திரத்திலே 2 புக் இருக்குது, தந்திரராஜ தந்திரம் மந்திரம் மகோததி. இது ரெண்டுமே ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ் புக்ஸ். அதுலேருந்து தான் தசமகாவித்யை, அதாவது வாராகி, இதுலேருந்து நிறைய உபாசனா மந்திரங்கள்லாம் அம்பாலோடதெல்லாம் அதில் கொட்டி கிடக்கு. சித்பவானந்தர் குஹானந்த மண்டலி அவளுக்கெல்லாம் தெரியும். அதுலேருந்து ரத்ன சுருக்கமாக இந்த 2த்தையும் கோடிட்டு காமிச்சிருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில்.
ஸோ அதுதான் வந்து அம்பாலோட அந்த ஒரு போர், பண்டாசுரனோட போர். அது வந்து நமக்குள்ளே நடக்கிற அந்த போரில் வந்து நமக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு வந்து யார் இருக்கா, காமம், குரோதம், ஆசை, அதுக்கப்புறம் பயம், லேசினஸ், அப்புறம் தடைகள், ஒரு நெகட்டிவ் சிந்தனை, அதுமாதிரி வந்து எல்லாமே உள்ளே போயிருக்கான் இல்லையா. இந்த கலியுகத்தில் கலிபூஷன் உள்ளே போயிருக்கான். அதுதான் வந்து பண்டாசுரன். அந்த பண்டாசுரனை வந்து அம்பாலோட பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் லலிதா சஹஸ்ரநாமத்தை நம்ம சேன் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சி நமக்குள்ளே இருக்கிற பண்டாசுரன் போனாலே வெளியிலையும் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும், வெளியிலையும் வந்து சர்வமங்கலமும் தெரியும். உள்ளே ஃபஸ்ட்டு மங்களமாக இருக்கணும் நம்ம, அப்போ தான் உள்ளே சாந்தி இருக்கணும். அந்த உள்ளே இருக்கிற சாந்தி தான் வெளியிலையும் வந்து நமக்கு வெளிப்படும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அருணாச்சல ரமணாய.